பார்க்க போகிறது கோல்ட் அண்ட் காஃபை க்யூர் பண்ணுற மருந்து குழம்பு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: குழம்புக்கு தேவையான பேஸ்ட் செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், சுக்கு 10 கிராம், பெருங்காயம் சின்ன நெல்லிக்காய் சைஸ், 10 பல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை. குழம்பு செய்யறதுக்கு நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், கைப்பிடி அளவு கருவேப்பிலை, பூண்டு 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மருந்து குழம்பு செய்யறதுக்கு பேனை நல்லா சூடாக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடாயிட்டோன்னா 2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு பொரிஞ்சோன்னா 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு வறுபட்டோன்னா 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா 2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா 10 கிராம் சுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு நல்லா தட்டி இது மாதிரி பிரிச்சு நல்லா வதக்கிக்கலாம். பெருங்காயம் பொரியறதுக்கு கொஞ்சமா நடுவில் எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். பெருங்காயம் இது மாதிரி நல்லா பொரியணும். அடுத்ததா 10 பல்லு சின்ன வெங்காயம், அடுத்ததா 10 பல்லு பூண்டு, கொஞ்சமா கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிட்டோன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து ஆற வச்சதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குழம்பு செய்யறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வெடிச்சோன்னா 100 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதே 100 கிராம் அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டோன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதுல நாங்க கல் உப்பு சேர்த்துருக்கோம், நீங்க தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சு வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பூண்டு, தக்காளியோட நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டையும் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ அது கூட 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விடலாம். இதை நல்லா கலந்து விட்டோம்னா நம்ம ஊற வச்சிருந்த புளியை கரைச்சு ஊத்திக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை இப்போவே ஆட் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வரப்போ மூடி போட்டு சிம்ல ஒரு 10 நிமிஷம் வச்சு கொதிக்க விடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை குழம்பு நல்லா கலந்து விடலாம். சளி, தொண்டவலி இருக்கிறப்போ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த குழம்பு கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புல இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக நம்மளோட மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மருந்து குழம்பு எப்படி இருக்குதுன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.